ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பக்தியும் புத்தியும். உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதம் 119 அதிகாரம் 125 வசனம். நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று பிரசங்கிமாறும் மக்களும் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளோ நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்று புரிந்து கொள்ள விரும்புகிறார். நமது கீழ்ப்படிதல் உடனடியாய் உள்ளபடியே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும்போது ஆண்டவர் மிகவும் அகமகிழ்கிறார். எபிரேயர் 3 அதிகாரம் 5 வசனமும் 6 வசனத்தும் கீழ்ப்படிதலுக்கான 2 காரணங்களை காண்கின்றோம். மோசே தன்னை கடவுளின் வேலையால் என அறிந்து கொண்டதால் உண்மையாய் கீழ்ப்படிந்தான். இயேசு ஒரு மகனாக பரமதந்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதே தத்துவத்தை நாம் பின்பற்றினால் கடவுள் நம்மை படைத்தவர் என்று அறிந்தால் படைப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். கிறிஸ்து நமது அரசரானால் அவரது குடிமக்களாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமது தளபதி, எனவே அவரது படைவீரராய் அவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் ஆண்டவரும் குருவுமானவர், எனவே அவரது சீடராய் அவருக்கு கீழ்ப்படிவோம். லூக்கா 6 அதிகாரம் 46 வசனம். கிறிஸ்து நமது தலையானால் அவரது உடலின் உறுப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் புத்தியுள்ள கீழ்ப்படிதல் என்கிறோம். தாவீது கடவுளின் இருதயத்திற்கு உகந்தவனாய் இருந்தான். எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதில் அவனுக்கும் சிரமங்கள் இருக்கத்தான் செய்தன. எனவேதான் அவன் அடிக்கடி இவ்விதம் ஜெபித்தான். ஆண்டவரே, எனக்கு உணர்வைத்தாரும், அப்பொழுது என் முழு இருதயத்தோடும் உமது வேதத்தை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதம் 119 அதிகாரம் 34 வசனமும் 73 வசனமும். ஆம், கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல் அல்ல, கருத்தோடு கீழ்ப்படிதலே ஆகும். கீழ்ப்படிதல் புத்தியுள்ளதாய் இருக்கும்போது அது அரைமனதாய் இருக்காது. தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய குதிரைகளும் கழுதைகளும் சிரமப்படுவது ஏன்? ஏனெனில் அவைகளுக்கு புத்தி இல்லை. எனவேதான் கடவுள் நம்மை பார்த்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் தவிர உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் நீ இருக்க வேண்டாம் என அறிவுறுத்துகிறார். சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனமும் 9 வசனமும். விவரங்கள் நமக்கு எங்கே கிடைக்கின்றன? நமக்கு அறிவு எங்கிருந்து வருகிறது? அது யாவும் திருவசனத்தில் இருந்தே. எபிரேயர் 4 அதிகாரம் 11 வசனமும் 12 வசனமும். அது சத்தியத்தை சத்தியமாய் அப்படியே விவரங்களை தருகின்றது. கலப்படம் கிடையாது. வேதத்தை கிரமமாய் தியானிப்பது நமது மனதை மிருதுவாகவும் அதை கடவுளின் ஆளுகைக்கு அடிபணிந்ததாகவும் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளும். எழுதியவர் ஆர். ஸ்டான்லி ஆவார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.